நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் நன்மையாக செய்து முடித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான தடைகளை நீக்கி நல்ல நமஸ்கார காலத்தையும் நல்ல தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தை மூலமாக அநேக வாழ்க்கைகளை நீங்கள் தொட்டு அநேக வாழ்க்கைகளை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆண்டவரே கட்டத்தை தாண்டி ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இந்த வார்த்தையானது ஒரு பெரிய தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீ செய்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து மக்கு நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒரு போதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒரு போதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் தமது அன்பினார், பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி.
செய்தார். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார். பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசுராஜனை என்றும் போற்றிடு. இயேசுராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. சங்கீதம் 67 அதிகாரம் 1 தொடக்கம் 7 வரை. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணையும் இலங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாய தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழக் கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ,
மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். என் எதிரிகளின் முன்னே என்னை நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகின்றதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நாடாந்த நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகின்ற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சேர்ந்து ஆசனம் வழியால் கழிப்போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகின்றவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனின் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பதார்த்தங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். எனது பெயர் மெலனி ஜெக்சன். செவ்னவ் நிறுவனத்தின் தலைவரான பென் போலி அவர்களுக்கு உதவியாளராக கடமையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பாக்கியமாக கருதுகின்றேன். இன்று எங்களோடு இணைந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இப்படியாக உங்களை சந்திக்க கிடைப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில்
10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரையிலான வசனங்களை மையமாக கொண்டு பார்க்க போகின்றோம். மேலும் இந்த வசனங்களை பார்ப்பதற்கு முன்பாக நான் மீண்டும் அதிகாரத்தின் தொடக்கத்திற்கு சற்று செல்ல விரும்புகின்றேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள் இங்கு என்ன நடக்கின்றது என்பதற்கான பின்னணியை நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. அப்பொழுது எருசலேமிலிருந்து சில பரிசேயர்களும் வேத போதகர்களும் இயேசுவிடம் வந்து, உங்கள் சீடர்கள் ஏன் முற்பிதாக்களின் மற்றும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறுகிறார்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். சீசர்கள் தாங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக தங்கள் கைகளை கழுவவில்லை. இந்த வசனங்களுக்கு சற்று முன்பு இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். அதே கேள்விதான் 10ஆம் வசனத்திலும் தொடங்குவதை பார்க்கின்றோம். 10ஆம் 11ஆம் வசனங்களில் இயேசு எல்லா மக்களுடைய அவதானத்தையும் ஈர்த்து கொண்டு அவர்களை பார்த்து, ஒருவருடைய வாய்க்குள்ளே செல்வது அவனை தீட்டுப்படுத்தாது என்பதாக கூறினார். வாய்க்குள்ளே செல்லும் உணவும் தண்ணீரும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து என்ன வருகின்றதோ அதுவே அவர்களை தீட்டுப்படுத்துகிறது என்றார். நம் வார்த்தைகள் தான் நம்மை சிக்கலில் தள்ளிவிடுகிறது. உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை உங்கள் வார்த்தைகள் வெளிப்படுத்திவிடும். இயேசு எந்த வகையான உணவை அல்லது பானத்தை உட்கொள்கின்றோம் என்றோ, அல்லது அதை உண்ணும் முன் கைகளை கழுவி சுத்தமாக இருக்கின்றோமா என்பதை விட நம் இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றியே அதிக அக்கறை காட்டுகின்றவராக இருக்கின்றார். யூதர்கள் தங்கள் சடங்காசாரங்களில் ஒரு பகுதியாக சுத்திகரிப்பு சடங்கை அனுசரித்து வந்தார்கள். யூதருடைய சடங்காசாரங்களில் உணவு மற்றும் சுத்திகரிப்பு ஆகிய 2 விஷயங்களுக்கு அநேக சட்ட விதிகள் மற்றும் வழிகாட்டல்கள் இருந்தது. ஆனால் இயேசுவோ இந்த சட்டங்களும் விதிகளும் அந்த அளவுக்கு முக்கியமானவைகள் அல்ல என்றும், அதைவிட இதயமும் வார்த்தைகளும் கிரியைகளுமே முக்கியமானவைகள் என்பதை சரியாக சுட்டிக்காட்டி பேசினார். சீஷர்கள் அவரிடம் வந்து, பரிசேயர்கள் இதை கேட்டு கோபமடைந்தார்கள் என்று கூறினார்கள். 13ஆம் வசனத்தில் இயேசுவானவர் இவ்வாறு கூறினார், என் பரலோக பிதா நடாத ஒவ்வொரு செடியும் வேரோடு பிடுங்கப்படும் என்பதாக கூறினார். அடுத்த விடயத்துக்கு போவதற்கு முன்பாக இயேசு செடிகளை பற்றியும் களைகளை பற்றியும் கூறிய உவமையை காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். இதை பற்றி நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். களைகளை பற்றிய உவமையை குறிப்பிட விரும்புகின்றேன். இயேசு இந்த உவமையை பற்றி தனது சீஷர்களுக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களுக்கூடாக விளக்கப்படுத்தி இருந்தார். அவர் இங்கே கோதுமை மற்றும் களைகள் இவை அனைத்தும் ஒன்றாகவே வளர்ந்தது என்பதாக பேசினார். களைகளை பிடுங்க வேண்டாம், கோதுமையோடு அவைகளையும் வளர விடுங்கள் என்று கூறினார். அவருடைய சீஷர்கள் இதை கேட்டபோது சற்று குழம்பி போனார்கள். அவர்கள் தங்கள் தலையை சொரிந்து கொண்டிருந்தார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று அவர்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்தது. பின்னர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரிடம் வந்து, வயலில் உள்ள களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, களைகளையும் கண்ணீரையும் விதைக்கும் மக்கள் பிசாசும் அவனது தீய கூட்டமும் தான் என்று இயேசு கூறினார். களைகள் யாவும் பிடுங்கப்பட்டு அக்கினியில் எரிக்கப்படுவது போல உலகத்தின் முடிவிலேயும் அப்படியே நடக்கும் என்று இயேசு கூறினார். மத்தேயு 15 இயேசு சொல்வதை கேட்கும் மக்கள் இந்த ஓமையை கேட்ட அதே மக்களாகவே காணப்பட்டனர். என் பரலோக தந்தை நடாத ஒவ்வொரு செடியும் வேரோடு பிடுங்கப்படும் என்பதை இயேசு மீண்டும் வலியுறுத்தினார். ஆகவேதான் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இயேசு கூறுகின்றார், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கின்றார்கள் என்றார். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் சேர்ந்து குழியிலே தான் விழுவார்கள். ஆகவே ஒரே நேரத்தில் வளரும் கோதுமை மற்றும் களைகளை பற்றி இயேசு முன்பு சொன்ன இந்த ஓமையை அவர்கள் தானாக சிந்தித்திருப்பார்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகளை போன்றவர்கள். ஆரோக்கியமான முறையில் வளரும் நாற்றுகளுக்கு இது எந்த வகையிலும் உதவாது. அவை முற்றிலும் போலியானவை. தயவு செய்து இந்த ஓமை எங்களுக்கு விளக்குங்கள் என்று அவருடைய சீஷர்களில் இன்னும் ஒருவன் வந்து அவரிடம் கேட்கின்றான்.
சீடர்கள் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் குறைவாகவே இருந்தார்கள். இயேசு என்ன சொல்கிறார் என்பதை அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள். அவர் 16ஆம் வசனத்தில், நீங்கள் இன்னும் மந்தமாக இருக்கிறீர்களா, நீங்கள் இன்னமும் உணர்வில்லாதவர்களா இருக்கின்றீர்களா என்று கேட்டார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசன வழியாய் கலந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஆனால் ஒரு மனிதனின் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். காரணம், இதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வருகின்றன. உண்மையிலே இவைகள்தான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்றார். தவறான உணவு வகைகளை உண்பதாலோ அல்லது கைகளை கழுவாமல் சாப்பிடுவதாலோ அல்ல ஒருவன் தீட்டுப்படுகின்றான். உண்மையிலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் இது அல்ல. நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கின்றது என்பது தான் முக்கியமானது. கழுவாத கைகளால் உணவை உண்பது நம்மை தீட்டுப்படுத்தாது, மாறாக நம்முடைய இருதயத்தில் உள்ளதே நம்மை தீட்டுப்படுத்துகின்றது. யூத சட்டங்கள், சம்பிரதாய சுத்திகரிப்பு முறைகள், இவை அனைத்தும் முக்கியமானவைகள் தான். ஆனால் இயேசு மிக சரியாக காண்பித்து கொடுக்க வேண்டிய பக்கத்தை காண்பித்து கொடுக்கின்றார். நம் இதயத்தில் உள்ள காரியங்களை விட மற்ற சம்பிரதாயங்கள், சுத்திகரிப்புகள் அனைத்து முக்கியமானவை அல்ல என்பதை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் தேவனிடத்தில் தூய்மையான இருதயத்தை தரும்படிக்கும் மற்றும் நம் வாயின் வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கும்படிக்கும் மற்றவர்களை உடைத்து போடாமல் அவர்களை ஊக்குவிக்கவும் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஏறெடுக்கும் பிரார்த்தனையும் இதுவேதான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே.
நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகம் எங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் இது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.